தி டான்சிங் எலிஃபென்ட். நடனம் ஆடும் யானை. ஒரு பெரிய காட்டில் அப்பு என்ற குட்டி யானை வாழ்ந்தது. மற்ற யானைகளைப் போல் ஆற்றில் விளையாடவோ மரங்களை இழுக்கவோ பிடிக்காது. அவனுக்கு ஒரு வித்தியாசமான கனவு இருந்தது. அவன் நடனமாட விரும்பினான். பறவைகளின் கீச்சு, இலைகளின் சரசரப்பு, கிராமத்திலிருந்து வரும் தபேலா சத்தம் கேட்டால் அப்புவின் கால்கள் தானாக துள்ளி துள்ளி ஆடத் தொடங்கும். நீ ஆடினால் முழு காடும் குலுங்கும் என்று குரங்குகள் சிரித்தன. அப்புவுக்கு வருத்தமாக இருந்தாலும் அவன் விடவில்லை. ஒளிந்து கொண்டு இரவு முழுவதும் ஒத்திகை செய்தான். ஒரு நாள் ஒரு புத்திசாலி ஆந்தை அவனை கவனித்தது. நீ ஏன் கவலையாக இருக்கிறாய் குட்டி யானையே என்று கேட்டது. நான் ஆட விரும்புகிறேன், ஆனால் எல்லோரும் சிரிக்கிறார்கள் என்று அப்பு வருந்தினான். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் எதற்காக வருந்த வேண்டும்? உன்னுடைய கனவை தொடர்ந்தால் ஒரு நாள் உலகமே அதனை காணும். அப்புவுக்கு ஆதரவு கிடைத்தது. அவன் அதிக வேகமாக பயிற்சி செய்ய தொடங்கினான். இன்று காட்டில் ஒரு பெரிய திருவிழா நடக்கப் போகிறது. ஏன் நீயும் பங்கேற்க கூடாது என்று ஆந்தை கேட்டது. ஆனால் அப்புவுக்கு சந்தேகம் வந்தது. நான் உண்மையில் ஆட முடியுமா? அப்போதுதான் மீரா என்ற சிறுமி அப்புவின் நடன முயற்சியை பார்த்தாள். அப்பா, நீ ஆடுகிறாயா என்று அவள் வியப்பாக கேட்டாள். அப்பு அவமானமாக தலை குனிந்தான். விடாமல் முயற்சி செய், நான் உனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று மீரா உற்சாகமாக சொன்னாள். அப்புவுக்கு புதிய நம்பிக்கை வந்தது. காட்டு திருவிழா ஆரம்பமானது. யானையின் முதல் தடவை நடன நிகழ்ச்சி. அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். தபேலா இசை துவங்கியது. அப்புவின் கால்கள் மெதுவாக நடனமாடின. அவனது முகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசித்தது. அனைவரும் கைத்தட்டினார்கள். நீ அற்புதமாக ஆடினாய் அப்புவே, மீரா மகிழ்ச்சியுடன் சொன்னாள். அந்த நாளில் இருந்து அப்புவின் நடனம் ஒரு பிரபல நிகழ்வாக மாறியது. உன் கனவை நம்பு, உழைத்தால் நீயும் வெற்றி பெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.